இஸ்ரேலிய நாய்க்கு உனக்கு துருக்கிங்கிறது தெரியா என்னன்றே தெரியா அப்படிங்கிறது இதுல இருந்து எங்களுக்கு தெளிவா புலனாகுது. இதே வந்து ஈரான்ல நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பேராக வந்து கொடி பிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஈரானை தெரியுமா, ஈரான் வந்து டபுள் கேம், ஈரான் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஈரான் தான் வந்து இப்ப பலஸ்தீனத்தை அழிச்சு போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொடி பிடிச்சு வந்திருப்பாங்க. இன்று கத்தார், நாளை துருக்கி. கத்தார் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் கத்தார் தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக, தங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை. வேறு சில கூட்டாளிகளையும் கத்தார் நாடலாம். அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் தலைவர்கள் மேல கத்தார்ல நடத்தப்பட்ட தாக்குதல் கத்தாரினுடைய இன்டெலிஜென்ஸுக்கோ கத்தாருக்கோ தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாக இதுல வந்து கத்தார் டபுள் கேம் ஆடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டு வருகிறது, அதிலேயுமே குறிப்பாக காசாவினுடைய நிலவரம் எப்படி இருக்கு, காசாவை மையமாக வச்சு இன்னைக்கு முழு மத்திய கிழக்கில் மட்டுமில்ல முழு உலகத்திலேயும் பல அரசியல் மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருது. இது சம்பந்தமான கடந்த 2 ஆண்டுகளாக பேசப்பட்டு கொண்டு வர மிக 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 முக்கியமான விடயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் கத்தார் சம்பந்தப்பட்ட விடயங்கள், லெபனான் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே போன்ற அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விடயங்கள் என பல முக்கியமான விடயங்களை இந்த காணொளி ஊடாக நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்றதுதான், இவ்வாறான தகவல்கள் எல்லாமே சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ள நாம போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடந்த 2-3 தினங்களாக தொடர்ச்சியாக நம்ம இஸ்ரேல் கத்தார் மீது நடத்தின தாக்குதல் சம்பந்தமாக பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கியமான கருத்துக்கள் கொஞ்சத்தை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியானது கத்தாருக்கு மட்டுமில்லை முழு உலக நாட்டிலையும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிற எல்லா நாட்டுக்கும் பொதுவான விடயம் உண்டு. இஸ்ரேலுடைய பிரதமர் சார்பாக நாங்க சொல்லிக் கொள்றோம், தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்கிற நாடுகள் அந்த தீவிரவாதிகளை நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். அவங்க அதை செய்ய தவறுவாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை செய்வோம், இஸ்ரேல் அதை செய்யும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கத்தார் மேல நாங்க நேரத்தோடைய தாக்குதல் நடத்தியிருக்கோம், மீண்டும் நாங்க கத்தார் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதுதான் இதுக்குரிய முக்கியமான அர்த்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கத்தார் மட்டும் இல்லை, இது சவுதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யுஏஇ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த நாட்டுக்குள்ளேயுமே என்டர் ஆகி அடிக்கிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஏன்னா பின்னாடி இருக்கிற நாடுகள் நேட்டோ அலையன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா முழு பலத்தோட நாங்க இருக்கோம். நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறப்பெல்லாம் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளிப்படையான இந்த அறிக்கையை சொல்லியிருக்கார். அது மட்டும் தொடர்ச்சி அவர் சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த இரட்டை கோபுரங்கள் மேல 2000ஆம் ஆண்டு ஒசாமா பின் லேடன் தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு அமெரிக்கா எப்படி பாகிஸ்தான்ல ஒசாமா பின் லேடன் விரட்டி பிடிச்சாங்களோ அப்படி இஸ்ரேலும் வந்து பிடிக்கும். அவங்க இந்த மாதிரி தீவிரவாதிகள் சொல்றது யார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொந்த நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற ஹமாஸினுடைய தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு இருக்கிற டீமை தான் நாங்க கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மிரட்டல் அவங்க விட்டிருக்காங்க. அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப புது ரூல்ஸ் அமெரிக்கா இந்த உலகத்துக்கு கொண்டு வர பார்க்காங்க, புது ரூல்ஸ் இஸ்ரேல் இப்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வர பார்க்காங்க. உண்மையை பேசுற ஊடகவியலாளர்களை கொலை செய்யலாம், அதே போன்று உண்மையை பேசுற தலைவர்களை அவங்களுடைய நாட்டுக்குள்ள போய் கொலை செஞ்சு போட்டு வரலாம். அதை யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்டா நாங்க அடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வாறான விடயங்களை இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லி கொண்டு வர இந்த நேரத்தில் கத்தார் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பாரத் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இந்த 2 நாட்களுமே வந்து இஸ்லாமிய நாடுகளையும் அவர்களுடைய நட்பு நாடுகள் எல்லாரையுமே அவசரமாக ஒன்று கூட்டுறதுக்குரிய வேலைகளை இப்ப கத்தார் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான நோக்கம், முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கத்தாரினுடைய பக்கத்தில் இருந்து வர செய்திகள் நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு நாம் எப்படி ரீட்டாலியேஷன், அதாவது எப்படி நாம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம், நம்மளுடைய இறையாண்மையை மீறி இஸ்ரேல் நடத்திக்கிற தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பிழையான ஒரு விடயம், அந்த விடயத்திற்கு நாம நிச்சயமாக தகுந்த பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விடயம் சம்பந்தமாக கத்தாரினுடைய அல்தானி மன்னர் யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பிரசிடென்டோட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை நம்பி தானே எங்களோட நாட்டை உங்களோட கையில நாங்க தந்திருக்கோம், இப்ப நீங்களே எங்களுடைய ரகசியங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேல் எங்களை தாக்கும் வரைக்கும் பார்த்துக்கிறது போட்டு தாக்கினதுக்கு பிறகுதான் நீங்க எங்களோட செல்லிருக்கீர்கள். ஆக இது பிழையான விடயம், இவ்வாறு நீங்க தொடர்ச்சியாக செய்வீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் கத்தார் தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக, தங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை, வேறு சில கூட்டாளிகளையும் கத்தார் நாடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆக இதுல வந்து நமக்கு 2 விஷயம் புலப்படுது. ஒன்று, கத்தார் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்
கத்தாரினுடைய சைட்ல இருந்து வருது. அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹமாஸ் தலைவர்கள் மேல கத்தார்ல நடத்தப்பட்ட தாக்குதல் கத்தாரினுடைய இன்டெலிஜென்ஸுக்கோ கத்தாருக்கோ தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாக இதுல கத்தார் டபுள் கேம் ஆடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. இதே ஈரான்ல நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பேராக கொடி பிடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஈரானை தெரியுமா, ஈரான் டபுள் கேம், ஈரான் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஈரான் தான் இப்ப பலஸ்தீனத்தை அழிச்சு போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொடி பிடிச்சு வந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு கத்தார் இதுவரைக்குமே எந்த விதமான ஒரு ரீட்டலியேஷன் நடவடிக்கைகளையும் நடத்தல. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, அப்படிப்பட்ட ஈரான் எதிர்ப்புவாதிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய ஒரு கேள்வி. சோ நம்மளோட மனச்சாட்சியின் அடிப்படையில் நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான் அப்படிங்கிற நாடு நாம இப்ப அண்டில இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரோம். ஈரான் தொடர்ச்சியாக நம்ம எவ்வளவு இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை தலைவர்கள் இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய கவர்மெண்ட் இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜனாதிபதி இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ராணுவ தளபதிகளை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, ஈரான் அப்படிங்கிறது கடைசி வரை பாலஸ்தீனத்திற்காக நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது ஈரான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வாரதும் இந்த கத்தார் மீதான சம்பவத்துக்கு பிறகு பலர் ஈரான் செய்யறது சரிதான் அப்படின்னு ஈரானுடைய சைட்டுக்கு மாறிக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெளிவா புலனாகிற விடயங்கள் ஒன்றாக இருக்கலாம். இந்த கத்தார்ல நடந்த தாக்குதல் ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு. எப்படி என்று சொன்னா துருக்கியிலையும் சில ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. துருக்கியில இருக்கிற ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக துருக்கிக்குள்ளே நடாத்த இருந்த தாக்குதலை துருக்கியினுடைய புலனாய்வுத்துறை முற்றாக முறியடிச்சிருக்காங்க. முறியடிச்சதுக்கு பிறகுதான் துருக்கியில இருக்கிற தலைவர்களையும் எடுத்து நாம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல கொண்டு வர வச்சு போட்டு அவங்களுக்கு மேல கொண்டு போடுறது தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய வெளிப்படையான பிளான் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் உண்மைகள் ஒன்றாக இருக்கிறது. துருக்கியிலே இவர்களினுடைய தாக்குதல் ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு துருக்கியில் இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர்கள், கத்தார்ல இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர்கள், ஏனைய நாடுகளில் இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர்கள் எல்லாரையுமே கத்தார்ல ஒன்று சேர்த்து கத்தார்ல வச்சு அடிக்கிறது தான் இஸ்ரேலினுடைய பிளானா இருந்துச்சு. ஆக இது சம்பந்தமாக இஸ்ரேலினுடைய பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா இன்று கத்தார் நாளை துருக்கி அப்படிங்கிற மாதிரி துருக்கிக்கும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலினுடைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார். அதுக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி ஆலோசகராக இருக்கிற ஒக்டே சரல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொன்னது அப்படியே நான் சொல்றேன், இது நாம சொன்ன கருத்தில் இஸ்ரேலிய நாய்க்கு உனக்கு துருக்கிங்கிறது தெரியா என்னண்டே தெரியா அப்படிங்கிறது இதுல இருந்து எங்களுக்கு தெளிவா புலனாகுது. இப்ப இந்த பிராந்தியத்தில் எல்லா பிரச்சனைக்கும் இஸ்ரேல் தான் காரணம். ஆக இஸ்ரேல் அப்படிங்கிறத உலக வரைபடத்தில் இருந்து நீக்கிறது அப்படிங்கிறது துருக்கிக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி நீக்கி போட்டு முழு உலகத்திலையும் சமாதானத்தை நிலைநாட்ட போவது யாரு அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்ல. நீ சொன்ன நாடு, நீ இன்றைக்கு நாளைக்கு நீ தாக்க போறோம் அப்படின்னு சொன்னேன், அந்த நாடு தான் அதை செய்ய போகுது. அதுக்கு அர்த்தம் என்னடா, அதாவது இஸ்ரேலிய ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கத்தார் நாளைக்கு துருக்கி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி ஆலோசகர் வழங்கின பதிலா தான் இது காணப்படுது. என்னன்னு சொன்னா இப்ப நாமளும் ஒத்துக்கொள்றோம். என்ன அப்படின்னு சொன்னா துருக்கி கிட்ட இருக்கிற ஆயுத பலம், துருக்கி கிட்ட இருக்கிற அந்த பழைய ஒட்டோமன் பேரரசு துருக்கி தான் இன்னைக்கு இருக்கிற துருக்கி கிட்ட இருக்கிற அந்த யுத்தங்களை எதிர்கொள்ற தொழில்நுட்பம், அவர்களுக்கிட்ட இருக்கிற அந்த மைண்ட் செட் எல்லாமே ஏன் அரபு நாடுகள்கிட்ட இல்லை, ஏனைய முஸ்லிம் நாடுகள்கிட்ட இல்லை, ஈரானை விட ஏன் எல்லா நாடுகளையும் விட முஸ்லிம் நாடுகள் இன்னைக்கு அதிக பலமா இருக்கிற ஒரு நாடு துருக்கி. நேட்டோ அலையன்ஸ்ல இருக்கிற மிக முக்கியமான நாடு துருக்கி. ஆக அந்த துருக்கியால இஸ்ரேலினுடைய அத்தனை செயற்பாடுகளை கண்ட்ரோல் பண்ண இயலும். ஆனா துருக்கி சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசினஸ் டீல் அது உள்ளால போய் கொண்டிருக்கு, உள்ளால நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். பட் அது நமக்கு வழங்குறதுக்கு கொஞ்சம் காலம் போகும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி. ஆக துருக்கி இவ்வாறு சொல்லியிருக்கிறதும் இன்னைக்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக்கி. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாகவும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களினுடைய டிசாம் அவங்களை ஆயுத குறைப்பு அல்லது ஹிஸ்புல்லாக்களை லெபனான்ல இருந்து மொத்தமாக தள்ளி வைக்கிற விடயங்கள் சம்பந்தமாக இப்ப லெபனான் அரசு புதிதாக வந்திருக்கிற ஜோசப் ஆன் மற்றும் அமெரிக்காவினுடைய அரசு இஸ்ரேல் மூன்று பேரும் சேர்ந்து பக்காவா பிளான் போட்டு செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்களை டிசாம் பண்றதுக்கு, ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை கீழே போட வைக்கிறதுக்கு அமெரிக்கா 14.2 மில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் இன்னைக்கு டைரக்டா லெபனீஸ் ஆர்மிக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுக்காக அமெரிக்கா சொல்லிக்கிற காரணம் என்னன்னு சொன்னா ஹிஸ்புல்லாக்களை லெபனான்ல இருந்து அகற்றது, ஹிஸ்புல்லாக்களை விட பலமாக LAF அப்படிங்கிற லெபனீஸ் ஆர்ம்ட் போர்சஸ் வலுப்படுத்துறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம்
நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது லெபனான் ஆர்மிக்கு வந்து நாங்க உதவி செய்யறோம், ஹிஸ்புல்லாக்களை இல்லாமக்கி போடு, நீங்க பெரியாக்கள் உங்களை நம்பர் 1 ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, அவனை விட உன்னை நான் பலமானவனா மாத்துறேன், உனக்கு நான் ஃபன் பண்றேன் அப்படிங்க போல 2ஆம் இடத்துல இருக்கிறவன் வந்து 1வது இடத்துல இருக்கிறவன் வந்து வீழ்த்தி போட்டு தான் 1வது இடத்துக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுவான். அதைத்தான் அந்த யுக்தியை தான் இப்ப அமெரிக்கா லெபனானுக்குள்ள இப்ப பயன்படுத்தி கொண்டு வராங்க, ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இப்ப பயன்படுத்தி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம லெபனானினுடைய பிரதமரான நவாப் சலாம் இன்னைக்கு முக்கியமான விடயம் என்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, 500க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுத கிடங்குகளை இதுவரைக்குமே வந்து லெபனானினுடைய ஆர்மி கண்டறிஞ்சு அகற்றியிருக்காங்க அப்படிங்கறத மாதிரி சொல்லியிருக்காரு. ஏண்டா அமெரிக்கா 14 மில்லியன் கொடுத்துட்டே, சோ இதுக்கு நாம ஏதாவது சப்மிட் பண்ணணுமே என்ற உடனடியாக நவாப் சலாமும் வாரான விடயங்களை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஹிஸ்புல்லாக்கள் மேல தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. ஹிஸ்புல்லாக்களை மொத்தமாக இல்லாம ஆக்கினா இவ்வாறான தாக்குதல்களை நாங்க மொத்தமாக இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஹிஸ்புல்லாக்களை லெபனான்ல இருந்து இல்லாம ஆக்குறதுக்கு அமெரிக்காவினுடைய முதற்கட்ட நிதியாக இது இருக்கும் அப்படிங்கறத பென்டகன் சொல்லி இருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவுக்குள்ள இப்ப வந்து மத்திய காசாவை கைப்பற்ற, அதாவது காசா நகரத்தை கைப்பற்ற திட்டத்தை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் செஞ்சிருந்தாங்க. மத்திய காசா பிரதேசத்துல 1.1 மில்லியன் மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. 11 லட்சம் மக்கள் மத்திய காசா பிரதேசத்துல மட்டும் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாரையுமே அப்புறப்படுத்துறதுக்காக பல லட்சக்கணக்கான நோட்டீஸ்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வானத்திலிருந்து போட்டிதாங்க அப்படின்னு சொல்லி கடந்த 2 வீடியோக்களாக நாம பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் மூவ் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தெற்கு காசா பிரதேசத்தில் இருக்கிற 36வது பிரிகேடை வந்து மத்திய காசா பிரதேசத்தை நோக்கி, சென்ட்ரல் காசா பிரதேசத்தை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வந்து கட்டளை இட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தமாகவும் 5 படை பிரிவுகளை மத்திய காசா பிரதேசத்துக்கு இஸ்ரேல் இறக்க போறாங்க. இதனூடாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசா பிரதேசத்தில் ஹமாஸினுடைய இடங்களை குறிவச்சு பல தாக்குதல்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல்களை இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்களில் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இருந்த போதிலும் ஹமாஸ் இது சம்பந்தமாக நேற்றும் நான் கூறியிருந்தேன், இது சம்பந்தமாக எந்த ஒரு பதில்களையோ கருத்துக்களையோ வெளியிடல. பட் ஹமாஸ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்காங்க, நிரந்தர யுத்த நிறுத்தம், நிரந்தரமான பாலஸ்தீனம், எங்களுடைய மக்கள் நிரந்தரமான ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் வரை எங்களுடைய யுத்தத்தை ஒரு பொழுதும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் ஹமாஸ் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்காங்க. வரும் நாட்கள்ல தான் இதற்கான அடுத்த கட்ட செய்திகள் நம்ம வந்தடையும். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல் குத்ஸ் பிரிகேட் வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற துல்காம் பிரதேசத்தை வெடிபொருட்களை வெடிக்க வச்சிருக்காங்க. ஆர்மி செக் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கு, அந்த இடத்துல அந்த வெடிபொருட்களை வெடிக்க வச்சிருக்காங்க. இதுல ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் படுகாயம் அடைஞ்சிருக்கார். அதே போன்று இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய வாகனம் ஒன்று சேதமாயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் அல் குத்ஸ் பிரிகேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல் குத்ஸ் பிரிகேட் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நெட்டிவோட் அப்படிங்கிற காசாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களால அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேம்ப் ஒன்றை குறி வச்சு அல் குத்ஸ் பிரிகேட் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யமனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேல தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. நேற்றுமே இஸ்ரேலினுடைய முக்கியமான நகரங்களை குறி வச்சு மிசைல் தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதற்கு முன்னர் ட்ரோன் தாக்குதலை செஞ்சிருந்தாங்க. அதே போன்று ஆழ்கடலூடாக போற இன்டர்நெட் கேபிள்களை கட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான கேபிள்கள் இல்ல, ஒரு 1-2 கேபிள்களை கட் பண்ணிருக்கணும். இதனூடாக நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வருங்காலங்களில் மெயின் கேபிள்களை நாங்க கட் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்னிங்கை இஸ்ரேல் கொடுத்திருந்தாங்க. செங்கடல் வழியாக பயணிக்கிற கேபிள்களாக இப்போ வந்து இஸ்ரேல் ஒரு வேலை ஒன்று பார்த்துக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யமனினுடைய சனாவில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகையை குறிவச்சு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல 19 பேர் கொல்லப்பட்டு 128 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சுகாதார அமைச்சகம் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள்.